பொய்யண்டா நாங்கள் போய் சொல்ல தேவையில்ல. இல்லை பொய் சொல்லல. இப்போ இந்த இடத்துல ஒரு பொய் மாதிரி வந்துட்டேன். அதான் சொல்கிறேன் நான். இப்போ நான் இப்போ நேரடியாக இந்த வீடியோவில் காய்ச்சோன்றிருக்கே பாருங்க கதை டக்கண்டு தடுமாறி அதை வெட்டிடுங்க அந்த சொல்ல அதில் வெட்டே இல்லாதம்மா. நான் 3 மாவீரர் தான் முதல் காய்ச்சது. இப்போ நீங்கள் அப்படி சொன்னால் நான் என்ன செய்கிறது? அப்படின்னா நான் இந்த ஃபுல்லாக வீடியோ போடாமல் தான் போடுவோம். ஓமெண்டா சொல்லுங்கள், நான் போடாமல் விடுறேன். ரெண்டு மாவீரர். அப்போ நீங்கள் 3 மாவீரர்ண்டே நான் இப்போ எனக்கு அப்படி பாருங்க. இப்போ நான் எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்போடு இப்போ இந்த டைமை விட்டு நான் இதில் வந்து வீடியோ எடுக்க வர நீங்கள் இப்போ எல்லோரும் சேர்ந்து என்ன இதாக்குற மாதிரி போயிட்டு நாங்களும் அப்படித்தான். அந்த வயசில் மச்சிகள் பார்க்குறதுண்டா பக்கத்து வீடுகள் அதுகளுக்கு தான் போகிறது. அப்போ அது ஒரு ஆசை தான் எங்களுக்கு. என்று சொன்னால் நீங்கள் 3 மாவீரர்களுடைய தாய் என்று சொல்லி எனக்கு சொன்னவை அது உண்மைதானா? 9 ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும். மனுஷர்ன்னு சொன்னால் எல்லாரும் பிள்ளை விடுறது சகஜமான உண்டு. ஆனால் இப்படியான விஷயங்களில் பிள்ளைகள் விடுறதை தவிர்த்து கொள்ளுங்க. அம்மா நல்ல சத்தமாக கதைங்கவா? எப்படி இருக்கிறீங்கம்மா? என்ன கஷ்டம்தான் எங்களுக்கு. என்ன எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டோடனே கஷ்டம் பண்ண தொடங்கிட்டீங்க. ஒரு 2 பேர் ஒரு படியாக நடுவ வேலை இல்லை, ஒரு படியம் தான் வேலை. உழைக்கிறது தான் எங்களுக்கு சாப்பாடு. என்ன வேலை செய்கிறார் அவர்? அவர் மில்லில் வேலை செய்கிறார். எத்தனை வயசு அவருக்கு? அவருக்கு 23 வயது. 23 வயசா? எத்தனையாம் ஆண்டு மட்டும் படித்தவர்? அவர் 11 மட்டும் படிக்கிறார். 11 மட்டும் படித்தவரா? இப்போ வீடு தான் உங்களோட சொந்த வீடா? சொந்த வீடு. அப்போ மற்ற மகன் என்ன செய்கிறார் கடைசி மகன்? இருந்துட்டு அங்கே படிகள் கூப்பிட்டா வேலை இப்போ வரையில வீட்டில் தான். படிப்பு அவரும் என்ன ஓயிலோட விட்டுட்டாரோ? அவர் 9ஆம் ஆண்டோட விட்டு. 9ஆம் ஆண்டு. ஏன் படிக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஒன்றும் சொல்லலையா? மறிக்கையில் தாப்பன் செத்தோட அவர் போக மாட்டேன்டா பள்ளிக்கூடம். உவாக்கு என்ன பிள்ளைக்கு என்ன பிரச்சனை? பிள்ளைக்கு குழந்தை பிறந்தோட ஆஸ்பத்திரியில் 1000 வச்சு எடுத்தது. அதில் நரம்பு பாதிக்கப்பட்டுட்டேன்னு சொன்னாங்க. தலையில் புண்ணு வந்தது, பெரிய புண்ணு. என்ன ஆயுதம் வச்சு குழந்தை கிடைக்கலாம ஆயுதம் வச்சு எடுத்ததால நரம்பு தாக்கப்பட்டுட்டது. நரம்பு தாக்கப்பட்டதால பிள்ளை அப்படி ஒரு இதாக போயிட்டாங்க. ஆப்ரேஷன் செஞ்சது காலுக்கு. ஆப்ரேஷன் செஞ்சு நரம்பு வெட்டுப்பட்டு போச்சு. ஒரு காலு நீட்டமும் ஒரு கால் அரடி வித்தியாசத்தில் கட்டையும். அப்போ இவா வந்து உங்களோட மகன்ற பிள்ளை. மகன் இங்கே உங்களோட தான் இருக்கிறார். அவர் கல்யாணம் முடிச்சு இப்போ வீடு இல்லாதவங்க உங்களோட இருக்கிறார். இப்போ உங்களுக்கு என்னம்மா கஷ்டம் வீட்டில்? என் சாப்பிட என்ன கஷ்டப்படுறீங்களா? சாப்பிட இல்லை, அது சாப்பிட்றபடி பிரச்சனை இல்லை. அவ வேணுங்க வேணுங்க நீங்கள் தூக்க மாட்டீங்க. சாப்பிட்றது கஷ்டம் என்று சொல்கிறதுக்கு இல்லை, ஏதோ பொடியால் உழைச்சி கொடுக்குறாங்க சாப்பிட்றோம். மற்றது தொழில் அதெல்லாம் இல்லாமல் செய்கிறதுக்கு அதுகளுக்கு அதை விட்டு எனக்கு ஒரு ஆடு இது வந்து உதவி செய்கிறீங்கன்னா நாங்கள் அதை வச்சு ஏதோ பொடியால் இனி அதுகள் கல்யாணம் செய்யறதுல எனக்கு உதவி இல்லை. அதை வச்சு நீங்கள் என்ன மேய்ப்பீங்களா ஆடுகளை? அதில் வச்சு நான் மேய்ச்சி ஏதோ எந்த செய்யறதுக்கு நான் ஏதோ செய்து கொள்வேன். பெரிய காணியாக கிடக்க என்ன தோட்டங்கள் என்ன செய்கிற நீங்கள்? தோட்டங்கள் உளுந்து போடுவோம் மாறிக்கு. மற்ற கவுப்பி அதுகள் போடுறது. பிறகு மாறி முடிஞ்சா பிறகு அடுத்த மாறி தான் எதுவும் செய்யலாம். அதிலே லாபம் பெறுமா? பெரிய அளவில் லாபம் இப்போ இல்லை. உளுந்துகள் உளுந்து ஒரு உழம்பு தச்சா ஒரு 3 பேக்கு 4 பேக்குக்குள்ளே தான். அப்படியே லாபம் வரும். மழையில் அழிஞ்சு போயிட்டு இல்லாத லாபம் வரும். அப்போ இந்த வீட்டில் டிஷ் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறீங்களே என்ன மாதிரி? ஏன்னாடா இப்போ வீடியோ போட நாங்கள் கேட்பாங்க. இப்போ நாங்கள் என்ன டிஷ் எல்லாம் போட்டுக்கணும், அப்போ டிஷ்ஷுக்கு காசு எல்லாம் கட்டுறீங்கன்னா என்ன சாப்பிட வழி இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு என்ன நீங்கள் நான் முதல்ல உங்கள்கிட்ட கேட்க நீங்கள் சொன்னீங்க அது படியல் இருக்கிறதால அவை வந்து அந்த விளையாட்டுகள் என்ன மச்சிகள் பார்க்கறதுக்காக வாங்கி பூட்டினவே ஒரு ஆசைக்கு வந்து பூட்டி அது மாதம் வாங்கின 500 1000 இப்படி கையில் கிடைக்கிற மாதிரி கட்டுவாங்க. அது இப்போ ஏதோ காசு கட்டாமல் ஏதோ இப்போ நாங்கள் பாவிக்கிறது இல்லை, கலட்டி கிடக்குது. சீசிங் கட்டாமல் அது பாவிக்கிறது இல்லை. நாங்களும் அப்படித்தான். அந்த வயசில் மச்சிகள் பார்க்குறதுண்டா பக்கத்து வீடுகள் அதுகளுக்கு தான் போகிறது. அப்போ அது ஒரு ஆசை தான் எங்களுக்கு. எல்லாத்துக்கும் காசு தான். எல்லாம் ஒரே மிக்கா கட்டி எடுக்கிறதுக்கு
எங்களுக்கு வசதி இல்லை தானே. அப்போ மாதம் மாதம் அங்கே கிடைக்கிற காசை கட்டுவாங்க கொண்டு போய். சரி, என்னண்டாமா நான் இப்போ உங்களோட வந்து கதைச்சதில் அதே நேரம் உங்களோட வீட்டை பார்த்ததில் வந்து உங்களுக்கு வந்து என்ன இப்போ வறுமைன்றது இருக்குது, கஷ்டம்ன்றது இருக்குது. உண்மையாக ஒரு வீடு இது என்ன வீட்டு திட்ட வீடா, வீட்டு திட்ட வீடுன்றதால பார்க்க பெரிய அளவில் இதாக கிராண்டாக இருக்காது என்று சொல்லி சில நேரம் வீடியோவில் பார்க்குறாக்கள் நினைப்பினோம். ஆனால் உண்மையாக எங்களுக்குள்ளே இருக்கிற வறுமை எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா 2 பிள்ளைகள் அவைக்கும் போது நிலையான தொழில் இல்லை, கூலி வேலை செய்து கொண்டிருக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு போனால் 1500 ரூபா அப்படி தான் சம்பளம். அதில் வேலையில் கிழமையில சில நேரம் அந்த மில்லுலையும் மில்லில் வேலை செய்கிறபடியா ஒரு மாதிரி மில்லு அரிசி அதுகள் கொண்டு வரபடியா மில்ல காசு தான் அதுவும். அப்போ காசு வேலை செய்கிற நேரம் சம்பளம் கொடுக்குற நேரம் அதெல்லாம் கழிச்சு தான் சம்பளம் பையன்ட்டு வருவார். அப்போ அங்கே துகையாக சம்பளம் வராது, ஒரு 7000 ரூபா காசுக்கு உள்ளத்தான் வரும். சரி, என்னென்றால் இப்போ நான் அதை தாண்டி நான் உங்களோட வீட்டுக்கு வந்ததுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், நீங்கள் 3 மாவீரர்களுடைய தாய் என்று சொல்லி எனக்கு சொன்னவை, அது உண்மைதானா? 9 ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும், ஒரு பொம்பளை பிள்ளையும் 2 ஆம்பளை பிள்ளையும் வீரஜா. அப்போ வந்து அதால் தாப்பன் இருந்து அப்படியே தாப்பன் வருத்தம் வந்து செத்துட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு. அதால் 2 பிள்ளைகள் தான் தாயை பார்க்குறது. அதுவும் ஒரு தான் வேலைக்கு போவான், இருந்துட்டு போக மாட்டான். ஒரு பொடிக்கும் 1500 ரூபாய்க்கு வேலை செய்கிறான். அந்த 1500 ரூபாய் எடுத்து தாப்பண்ட பொடியின் தாப்பன்னு இங்கே தான் இருக்குது. அண்ணங்காரனுக்கும் வருத்தம், பிள்ளைக்கும் வருத்தம். அவங்க அந்த சம்பளத்தில் தான் இந்த குடும்பத்தை அவங்க பாதுகாக்கிறான். அந்த ஒரு பொடிக்கணும். அதோட தாய்க்கும் மேல் காலெல்லாம் இங்கே போயிருந்தது. அது வருத்தம் தான். அந்த பிள்ளை தீ கொத்தி வேலை செய்கிறதுக்கும் இயலாது. சரி, என்னண்டா அவை பிள்ளைகள் இங்கே எவ்வளோ காலம் இருந்தவர்? மூத்தவர் எவ்வளோ காலம் இருந்தவர்? முதலாவது அவருக்கான நாள் இருக்கையில் அவர் 19 வயதோட அவர் கல்யாணம் செய்து போயிட்டார். எல்லாம் கல்யாணம் எல்லாமே இல்லை நாங்கள் இருக்கிறோம் 3 பிள்ளைகள் வீரச்சாடைன்னு சொன்னீங்க. அவை வந்து எவ்வளோ காலம் இதுகள் இருந்தவை இயக்கங்களில் ஒரு கொஞ்சம் காலம் இருந்தவை. ஒன்று பிடிச்சோனே சரி. இப்போ கடைசி நேரத்தில் தெரியா பொம்பளை பிள்ளை மற்றவன் பிடிச்சி கொண்டு போய் 1 வருஷத்துல பொடி வந்தது. அவரையும் பிடிச்சொண்டு தான் போனது. அதுக்கு முதல்ல இருந்த மற்றவர் பிடிச்சு கொண்டு போனேன் இல்லை. இந்த செல்லொண்டு எடுத்து டொங்கான் செல்ல எடுத்து கரெக்டாக்கில் அதிலே படித்து சேர்த்துட்டேன். டொங்கான் செல் எடுத்து கரெக்டாக அதை படித்தேன். மிஸ் ஃபயர் அந்த ஸ்கூல் போய்க்கல. அதால் அந்த அப்போ அவர் என்ன இதில் இருந்தவரா? இயக்கத்துலேருந்து இல்லை, அப்படியே அவங்க 3 பேர் செத்த இயக்கத்துலேருந்து சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. அப்போ அது பொய் சொல்கிற மாதிரி இல்லை இருக்கு எனக்கு. நான் அப்படியே சொல்லிடுறேன். 3 பேர் சொல்லிடுறது. 2 பேர் மாவீரர், 1 செல் அடிச்சு செல்லில் செத்தது. அப்போ நீங்கள் அப்படியான இதுகளை பொய்யெல்லாம் தவிர்க்கணும் மக்கான. அப்படி பொய் சொல்லி நாங்களும் தவியெல்லாம் கேட்கலாம். இப்போ 1 மாவீரர் 2 சொன்னாலே அது அவைக்கு ஒரு பெருமை தான். அவை அந்த அம்மாவுக்கு என்ன 2 மாவீரர். அப்போ நீங்கள் 3 மாவீரர் 2 அப்போ எனக்கு அப்படி பாருங்க. இப்போ நான் எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்போடு இப்போ இந்த டைமை விட்டு நான் இதில் வந்து வீடியோ எடுக்க வர நீங்கள் இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன இதாக்குற மாதிரி போயிட்டு எனக்கு உங்களுக்கு இப்படி பார்க்க எனக்கு உங்களையும் சந்தேகம் வருது. நீங்கள் அதில் உங்களோட விஷயங்களையும் இப்படி போய் சொன்னீங்களா? அப்பேன்னு இப்போ இந்த இடத்துல மட்டும் இப்படி ஒரு இது ஒன்று வந்தது. அதான் அப்படியானதில் தவிர்த்து கொள்ளுங்க அக்கா. அதில் வெட்டே இல்லாதம்மா. நான் 3 மாவீரர் தானே முதல் காய்ச்சது. அப்போ நீங்கள் அப்படி சொன்னால் நான் என்ன செய்கிறது? அப்படின்னா நான் இந்த ஃபுல்லாக வீடியோ போடாமல் தான் போடுவோம். ஓமண்டா சொல்லுங்கள், நான் போடாமல் விடுறேன். சரி, அது பிரச்சனை இல்லையம்மா. நீங்கள் 2 மாவீரர் அம்மாண்டாலே அது என்ன இதானே அம்மா. அதே நான் அப்படி சொல்லுவான். நீங்கள் அப்படி போய் 3 மாவீரர் 2 போல உங்களுக்கு என்ன உதவி என்ன அப்படி வரப்போதா இல்லையே? எல்லாரும் போராடி தான். அவரும் போராடி, அவரும் மாவீரர் தான். எங்களோட மாமாவும் மாவீரர் தான். அவற்ற மகளும் மாவீரர் தான். அவங்களோட மகன் ஏன்னா நாங்கள் இப்போ அந்த நிறைய இடங்களுக்கு போகிறதாலேயம்மா இப்போ எங்களுக்கு தெரியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு அதே விஷயத்த சொன்னான். இப்படி வந்து பொய்யான விஷயங்களும் நடக்கிறது, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னான். இந்த படம் இருக்கு இவன் வீட்டையா? அப்போ அதான் சொல்றேன். பொய்யண்டா நாங்க போய் சொல்ல தேவையில்ல. இல்ல பொய் சொல்லல. இப்ப இந்த இடத்துல ஒரு பொய் மாதிரி வந்துட்டேம்மா, அதான் சொல்றேன் நான்.
இப்போ நான் இப்போ நேரடியாக இந்த வீடியோவில் காய்ச்சோன்றிருக்கே பாருங்க கதை டக்கண்டு தடுமாறிட்டு இதான் பதிப்பட்டிருந்தேன். இப்படிதான். இப்போ நீங்கள் சில நேரம் இப்போ இந்த இடத்துல சரி ஏதோ ஒரு தவறுதலாக உண்மையை சொல்லிட்டீங்க. இதே நீங்கள் பொய்யை சொல்லியிருந்தா இப்போ இந்த ஊரில் இருக்கிற இந்த வீடியோ இந்த ஊரில் இருக்கிறால் பார்ப்பினோம். அப்போ பார்த்துட்டு அந்த இதுக்குள்ள கொமெண்ட்ஸில் எழுதுவினோம் இவேக்கு 3 மாவீரர் இல்லைன்ற அடுத்த தரம். இப்போ நான் உங்கள்கிட்ட எடுத்து கேட்டால் நீங்கள் சொன்னால் உங்களுக்கு வர உதவியை நான் இன்னொரு ஆளை தான் கொடுத்துட்டு போவேன். அந்த உதவி உங்களை தர மாட்டேன். 2 மாவீரண்டா 2 மாவீரங்க இதில் அதான் அதான் அப்படியே அது அந்த தடுமாறியும் இப்படியான விஷயங்களை பிள்ளையா சித்தரிக்காதுங்க. அதான் நான் சொல்கிறேன். மற்றபடி எனக்கு இதில் ஒன்றும் இல்லை. வேறு 2 மாவீரண்டாலும் நீங்கள் போற்றப்படக்கூடிய ஒரு தாய் தான். சரியா? இப்போ இதில் நாங்கள் பிள்ளையா இதாக்கிட்டு போகிறது இல்லை. நான் இப்படியான விஷயங்களில் இந்த பொய்யல் ரெண்டு தடுமாறியும் பொய்யல் என்று சொல்லி வாரதை வந்து தவிர்த்து கொள்ளுங்க. அதுதான் ரைட். வணக்கம் உறவுகளே. பன்னி நண்பன் யூடியூப் தளமூடாக வந்து மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி. அதன்படி இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு 7வது விட இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதாவது வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற பெரிய குளம் என்ற பகுதிக்கு தான் வந்திருக்கிறேன். இங்கே ஏற்கனவே 2வது குடும்பமாக இந்த அம்மா வீட்டை வந்திருக்கிறேன். உண்மையாக இவை இந்த வீட்டை நான் வேறு வாரத்துக்கு முதல் 3 மாவீரர்கள்ற தாய் அப்படி என்று சொல்லித்தான் நான் இந்த அவை வந்து சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் என்ற அடிப்படையில் நீங்கள் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி வந்தேன் நான். சரி, அவை இந்த வாயில் ஏதோ தடுமாறி வந்தோ இன்னும் தெரியல. ஆனால் உண்மையாகவே அது ஒரு பிழையான விஷயம். அப்படியான விஷயங்கள் வாரதை இன்னும் தவிர்த்து கொள்ளுங்கம்மா. நாங்கள் மனுஷர்ன்னு சொன்னால் எல்லோரும் பிழை விடுறது சகஜமான உண்டு. ஆனால் இப்படியான விஷயங்களில் பிள்ளைகள் விடுறதை தவிர்த்து கொள்ளுங்க. அதான் என்னுடைய சின்ன ஒரு அட்வைஸும். மற்ற என்னென்னு சொன்னால் இந்த அம்மா வந்து கேட்டவா தங்களுக்கு வந்து வாழ்வாதாரமாக செய்கிறதுக்கு ஆடு ஏதாவது 1 or 2 ஆடு வந்து உதவி செய்தீங்கன்னு சொன்னால் தங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இந்த ஆடை வந்து பெருக்கி அதன் மூலமாக தங்களுக்கான வாழ்வாதாரங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம் கூட்டலாம்னு சொல்லியிருந்தவா. அப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் இவன் குடும்ப நிலவரம் சம்மந்தமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அவை வந்து சாப்பாட்டுக்குன்னு சொல்லி உண்மையாகவே கஷ்டப்படையில. நான் இந்த இடத்துல உண்மையும் சொல்லத்தான் வேணும். இப்போ பொய்யில சொல்லலாம் இவை சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாது. ஆனால் 2 மாவீரர்களுடைய தாய் என்ற அடிப்படையில் வந்து அவைக்கு ஏதாவது உங்களால் செய்ய முடிஞ்சால் என்னோட கண்டாக்ட் பண்ணுங்கள். அவைக்கு வந்து அந்த வாழ்வாதார சிறிய உதவியோ பெரிய உதவியோ அந்த உதவியை வந்து ஏற்படுத்தி கொடுக்க நானும் தயாராக இருக்கிறேன். கட்டாயம் என்னோட தொடர்பு கொள்ள முடிஞ்சால் தொடர்பு கொள்ளுங்க. சரியம்மா, நான் அப்போ போயிட்டு வரேன். வேறு எது மட்டும் சொல்லி சொன்னால் நான் உங்களை தொடர்பு கொண்டு மேலதிகமான விஷயங்களை உங்களோட தெரியப்படுத்துகிறேன். சரியா? ஓகே, போயிட்டு வரேன் அம்மா. ஓகே.